சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம். என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, உன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, உன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா. ತಕತರಿ ಕುಕುಂದನ ಕಿಟ ತಕಧೀ, ತಕತರಿ ಕುಕುಂದನ ಕಿಟ ತಕಧೀ. ಸ್ವಾಗತಂ ಕೃಷ್ಣ ಶರಣಾಗತಂ ಕೃಷ್ಣ, ಸ್ವಾಗತಂ ಕೃಷ್ಣ ಶರಣಾಗತಂ ಕೃಷ್ಣ. ಮಧುರಾಪುರಿ ಸದನಾ ಮೃದುವದನ ಮಧುಸೂದನ ಇಹ ಸ್ವಾಗತಂ ಕೃಷ್ಣ ಶರಣಾಗತಂ ಕೃಷ್ಣ. ಮಧುರಾಪುರಿ ಸದನ ಮೃದುವದನ ಮಧುಸೂದನ ಇಹ ಸ್ವಾಗತಂ ಕೃಷ್ಣ ಶರಣಾಗತಂ ಕೃಷ್ಣ. ಮಧುರಾಪುರಿ ಸದನ ಮೃದುವದನ ಮಧುಸೂದನ ಇಹ ಸ್ವಾಗತಂ ಕೃಷ್ಣ ಶರಣಾಗತಂ ಕೃಷ್ಣ. பிள்ளை பாக்கியம் தந்தாய் நீ அருள் வரமே, ஆடிவா மயில் ஏறிவா பத்துமலை ஆண்டவனே வடிவேலா. சங்கரம் சிவசங்கரம். காஞ்சி மகா பெரியவரின் அமைதியான தவம் வெளி உலகத்துக்கு தெரியாதுவிட்டாலும் அவர் வாழ்ந்த காலத்தில் பிரச்சனைகள் மிகவும் அதிகமாக இல்லாமல் மக்களை வாழ வைத்தது என்று சொல்லப்படுகிறது. இன்று நமது மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பல பிரச்சனைகளுக்கு அப்படிப்பட்ட தன்னலமற்ற மகான்களின் தவம் வெகுவாக குறைந்து போனது ஒரு முக்கியமான காரணம் என்று நாம் சொல்ல முடியுமா? யுக தர்மம்னு ஒன்று இருக்கு. 4 யுகம் இருக்கு. அதில் சத்திய யுகத்தில் 100க்கு 100 எல்லாருமே நேர்மையாக இருப்பாங்க. ராமர் வாழ்ந்த திரேதா யுகத்தில் 75 பங்கு நல்லவங்களாக இருப்பாங்க, 25 பங்கு கெட்டவங்களாக இருப்பாங்க. கிருஷ்ணர் இந்த துவாபர யுகத்தில் 50-50, 50 பங்கு நல்லவங்க 50 பங்கு கெட்டவங்க. இந்த கலியுகத்தில் 75 பங்கு கெட்டவங்க, 25 பங்கு தான் நல்லவங்க. இது நீங்கள் தெரிந்து கொள்ள யுக லட்சணம்னு பேர், யுக தர்மம் அப்படி தான் இருக்கும். ரெண்டாவது, அவர் இருந்தபோது ரொம்ப ஆன்மீகம் விளங்கிடுச்சுங்கிற பாவனையில் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அப்படி இல்லை. விதியே விதியே இந்த தமிழை சாதியே என் செய்ய நினைத்தாயின் பாரதி புறம்புற மாதிரியான ஒரு காலகட்டம் அது. காஞ்சி பெரியவர் பார்த்தார், நமக்கு எது இவங்ககிட்ட 9 தமிழ்நாட்டு விட்டு போட்டார். பல வருஷ காலம் எங்கேயோ மகாராஷ்டிரா அங்கே இங்கெல்லாம் சுற்றின்னு இருந்தார். எம்ஜிஆர் ஆட்சி வந்த உடனே ஒரு ஆரம் வீரப்பன் அனுப்புகிறாரு, நம்ம தமிழ்நாடு சுபிட்சமாக இல்லை, அதனால் நீங்கள் தயவுசெய்து அவரை போய் கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு. அப்போ அவங்க போய் கூப்பிட்றாங்க, வர்றேன்னாரு. பிப்ரவரி மாதம் 1984, பிப்ரவரி மாதம் பிப்ரவரி லாஸ்ட்டில் 1984 தான் காஞ்சி பெரியவர் தமிழ்நாட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சார். இது நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று கேட்பாங்க இல்லையா. நான் கூட பரமேஸ்வரர்கிட்ட கேட்டிருக்கேன். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 1984 அவர் வெங்கடேஸ்வரா ஹைஸ்கூல் சித்தூரில் தங்கியிருந்தார். இப்போ நான் ஜெயின் காலேஜ் மேனம்பாக்கத்தில் வாத்தியாராக இருந்தார். பாலசுப்ரமணியம் பிரின்ஸ்பால் அவங்கெல்லாம் நாங்கள்லாம் அவரை போய் பார்க்கறதுக்கு போகிறோம், நீங்களும் வாங்கன்னாங்க. நானும் போனேன். அப்போது அந்த ஸ்கூலில் தனியாக உட்காந்துருந்தார் அந்த பல்லக்குக்குள்ளே. எங்கூட வந்தவங்கலாம் வெளியே கேட்டுக்கிட்டு நிற்கிறாங்க.
நான் உள்ளே போய் அவர்கிட்ட கால் ரெண்டையும் மண்டிட்டு இப்படி கை வச்சு நிற்கிறேன். பார்த்துட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. அப்போ தான் நாங்கள் 2 பேரும் நேரடியாக பேசுகிறோம். அப்போ தான் ஃபஸ்ட் டைம். நான் சொல்கிறேன், நான் அண்ணா நகரில் ஒரு ஐயப்பசாமி கோயில் கட்டியிருக்கேன், அந்த கோயிலுக்கு நிறைய ஜனங்க வரணும், அவங்க கேட்குறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னேன். இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்லுன்னு 3 தடவை சொல்லி இப்படின்னாரு. அதுக்கப்புறம் இன்னும் என்ன வேணும் அப்படின்னாரு. நான் உங்களை என்றைக்கும் மறக்காமல் இருக்கணும்னு. இந்த 2 வாரம் தான் நான் அவர்கிட்ட வாங்கினேன். நான் நடந்த மாதிரி சொல்கிறேன். 1984 பிப்ரவரி 4 இந்த நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து ரத்தனகிரிக்கு வந்தார். ரத்தனகிரி சாமிக்கு அவர் ஒரு வெள்ளருக்கு பிள்ளையார் கொடுத்து, இதை வச்சு நீ பூஜை பண்ணி உன் கோயிலெலாம் தடங்கள் இல்லாமல் நல்லா நடக்கும்னாரு. அப்போ ரத்தனகிரி சாமி முருகனை தவிர யாரையும் கும்பிட மாட்டேன்ற ஒரு கொள்கையில் இருந்தார். அதனால் எங்கிட்ட கொடுத்தாரு, நீ இதை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு வா அப்படின்னு. இன்றைக்கி வரைக்கும் அந்த வெள்ளருக்கு பிள்ளையார் எங்கிட்ட தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் திருப்புக்குயில் இருந்தார், ஜடாயு இருந்தார் இல்லையா, திருப்புல்னா அந்த குழி, அங்கே போய் பார்த்தேன். அப்புறம் காஞ்சிபுரத்தில் ஒவ்வொரு தடவையும் நான் அவரை போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இங்கேருந்து நேராக ரத்தனகிரி போயிடுவேன், நைட் தங்கிடுவேன், காலையில் அங்கேருந்து கிளம்பி காஞ்சிபுரம் போய் பெரியவரை பார்த்துட்டு அங்கேருந்து திருப்பியும் மெட்ராஸ்க்கு வந்துடுவேன். இதுதான் என்னுடைய ரொட்டீனாக இருந்தது. எவ்வளோ தடவை அவரை பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அண்டு எனக்கு அவருக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. ஒரு தடவை இந்த ரத்தனகிரி விபூதி ஏதோ ஒரு குங்குமம்லாம் இருந்தது இல்லையா, அதை அவர் இப்படி உட்காந்துருப்பார் தின்ன மேலே, அங்கே வச்சேன். மற்றவங்கெல்லாம் வந்தாங்க, பெரியவாளுக்கு இப்படிலாம் கொடுக்கக்கூடாது, மூங்கில் கூடையில் வச்சு கொடுக்கணும், இலையில வச்சு கொடுக்கணும் அப்படின்னாங்க. அவர் என்ன பார்த்தாரு, அவரே அதை எடுத்து பொட்டலத்தை பிரித்து இப்படி நல்லா பட்டை எடுத்துன்னுட்டு நான் இப்படி பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவரே அதை பொட்டலை மடித்து எடுத்துன்னு கீழே இறங்கி அவர் உட்கார்ற பல்லக்கு இல்லையா, அதுக்குள்ளே போய் உள்ளே வச்சுட்டு திரும்பியும் என்னை வந்து இப்படி பார்த்தாரு. இதெல்லாம் உங்களுக்கு வர அனுபவத்தை வச்சு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தட் ஈ ரியலி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யூ ஆர் யுவர் கேர்ன்றது உனக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து ஒரு தடவை நான் ரத்தனகிரி போயிருந்தேன்னா, அப்போ சாமி சொன்னார், வந்து நாளைக்கு ஆடி கிருத்திகை, இன்றைக்கி ஆடி பரணிக்கே மழை வந்துச்சுன்னா நாளைக்கு ஜனங்களுக்கு கஷ்டம் இருக்காது அப்படின்னு. நான் மாப்பெரியவர்கிட்ட வந்து மனசுக்குள்ளே தான் வேண்டின்னு இருக்கேன். இந்த மாதிரி சாமியார் சொன்னார், இன்றைக்கே மழை வந்தால் நல்லதான், இல்லைன்னா நாளைக்கு ஜனங்கள்லாம் கஷ்டப்படுவாங்க நினைஞ்சின்னு. நான் வாய் திறந்து ஒன்றும் சொல்ல. அவர் ஸ்ரீகண்டா வெளியே தூர்றதா பார் அப்படின்னாரு. இப்படி தான் வரும் அனுபவங்கள்லாம், இப்படி தான் வரும். அது உங்களுக்கு தான் தெரியும், என்ன மாதிரி அனுபவங்கள் கொடுக்குறாங்க கொள்கிறாங்கங்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். அவரது ரொம்ப பெரிய நிலை. அவர்கிட்ட நான் ஒரு வரம் வாங்கினேன்ல, நான் உங்களை மறக்காமல் இருக்கணும், நீங்கள் எங்கூட இருக்கணும் எல்லாம் சொன்னேன் இல்லையா. அப்போ நான் காசிக்கு போயிட்டு ரூமில் இருக்கேன். வெடிகாலம் 3-3:30 மணிக்கு ஈரத்துணி, அவங்கெல்லாம் செத்து போனால் கூட டெய்லி கங்கையில் வந்து குளிக்கிறாங்க. அவங்கெல்லாம் எங்கே சாகுறாங்க. ஈரத்துணியோடு அப்படியே நான் தங்கியிருக்கிற ஹோட்டல் ரூமுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணார். அதுக்கு அப்புறம் ஒரு தடவை நான் மகேந்திரகிரி மலையில் ஒரு இடம் இருக்குது, ராகு தீர்த்தம்னு பேர், அங்கே உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் வந்தார், இந்த இடம் கொஞ்சம் சுத்தம் இல்லைடா, நீ இன்னும் ஒசக்க வரையா அப்படின்னாரு. ஏன்னா யாரோ ஒரு மலையாள ஸ்பிரிட்டு அந்த இடத்துல காத்தா சுற்றின்னு இருந்தது. நல்லா பூஜை பண்ண ஆத்மா தான், நல்லா பூஜை பண்ண ஆத்மா. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால சூசைட் ஆகிருக்கும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய வேறு தேவதைகள் அதை அடிச்சிடும், சம்டைம்ஸ் அடிச்சிடுவாங்க. ஆனால் இன்னும் ஒசக்க வந்தார். அப்போ நான் மேலே போனேன். அங்கே பஞ்சவடின்னு ஒரு இடத்துங்குது, ராமர் சீதையோட வனவாசம் செஞ்ச இடம். இந்த உலகத்தில் அழிவு வர்ற காலத்தில் அந்த 5 குயில் அமிர்தம் வருமா, அதை குடிச்சிட்டு எல்லோரும் அங்கேயே உட்காந்துருவாங்களாம், அவங்களாம் சாமி ஆகிடுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு இடங்குது. ஸோ நான் அங்கே போன போது அவர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணார். இப்படி நிறைய நேரங்களில் வந்து எங்கள் 2 பேருக்கு இன்ட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அண்டு இப்போ கூட ரீசெண்டாக இந்த ஃபியூ இயர்ஸில் கூட நான் எங்கே இருந்தாலும் சரி அவர் வந்து தரிசனம் கொடுத்துன்னு தான் இருக்கார், இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் ஆன்மீகத்தில் ஒரு ஹை லெவலுக்கு அவங்களும் போயிருக்கணும், நீங்களும் போயிருக்கணும். பாம்பின் கால் பாம்பரியுங்கிற மாதிரி ஒரு உயர்நிலையில் இதெல்லாம் தெரியும். இப்போ ஒரு தடவை ரங்கராஜ ஐயங்கார்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு சரபமாமான்னு பேர், 42 கண்ணதாசன் சாலையில் இருந்தார் இதில். அவர் வந்து ஒரு தடவை இந்த மாதிரி சிவசங்கர் பாபா எனக்கு உபதேசம் கொடுக்கணும்னு சொல்லி நான் பூஜை பண்ணுற அம்பாள் சொல்லியிருக்கா, அவர் சமயபுரம் மாரியம்மனை கும்பிட்றது. அதனால் நான் வக்கரகாளி கோயிலுக்கு போயிட்டு நேராக சைதாப்பேட்டில் அவர் வீட்டுக்கு வர்றேன்,
எனக்காக அவரை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுன்னார். வீட்டுக்கு வந்தார். அப்போ அவர் சொன்னார், நான் இங்கேருந்து காஞ்சி மடத்துக்கு தான் போகிறேன், காஞ்சி பெரியவருக்கு 100 வயசு வரப்போகிறது, அதுக்காக 100 எலுமிச்சம்பழம் மாலையே திருவக்கரை வக்கரக்காளிக்கு சாத்திட்டு பிரசாதமாக எடுத்துன்னு போயின்னு இருக்கேன்னாரு. அப்போது நீங்களும் வாங்கன்னாரு. சரின்னு நான், வியட்நாமோட சுந்தரம், அவர் 3 பேரும் அங்கே போகிறோம். பெரியவருக்கு அவர் நல்லா தெரியும், அதனால் பக்கத்தில் உட்காந்துருக்கார். கண்ணு தெரியாது பெரியவர், நான் எதிரில் நிற்கிறேன். அப்போது பெரியவர் ரங்கராஜ ஐயங்கார் சொல்கிறார், இவா சிவசங்கரா அப்படின்னு. அப்போ மாபெரியவர் சொல்கிறார், அவனை பற்றி நீங்கள் என்ன நமக்கு சொல்கிறது, அவன் மகாஜோதி ஆகும் அப்படின்னார். அதுக்கு அடுத்து சொன்னார், அவன் இல்லைன்னா எங்கள் மடமே இல்லை தெரியுமோ அப்படின்னார். ஏன்னா என்னுடைய ஒரு பிறவி ஆதிசங்கரர். ஸோ ஆதிசங்கர் இல்லைன்னா காஞ்சி மடம்லாம் எங்கே வச்சு, எந்த மடம் தான் எங்கேருந்து வந்தது, சங்கர மடம்லாம். அதனால் இவன் இல்லைன்னா எங்கள் மடமே இல்லை தெரியுமோ அப்படிங்கிற வார்த்தையை அவர் பிரயோகம் பண்ணார். எனக்கு அவருக்கும் நிறைய அனுபவங்கள், பல அனுபவங்கள். ஒரு தடவை திருப்பதியில் ஒரு பையன் சுதர்சனு, இவர் பாத யாத்திரையாக போன காலத்தில் சுதர்சனும் அவங்க பிரதரும் அவர் கூடயே ட்ராவல் பண்ணி எதிரில் உட்காந்து வேதம் மந்திரம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் ஐயங்கார். அப்போது அந்த பையன் எனக்கு தெரியும். அவன் நான் 2 பேரும் காஞ்சி மடத்துக்கு போன போது அவர் சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்துட்டு, இவன் எங்கே உங்கள் கூட வந்தான் அப்படின்னு எங்கிட்ட கேட்குறாரு. எங்கே வந்தான் உங்கள் கூட? இப்படி நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஒரு தடவை மகேந்திரகிரிக்கு மலைக்கு போகணுன்ட்டு காளிகாம்பாள் கோயிலில் போய் பூஜை பண்ணி அந்த பிரசாதத்தை எடுத்துக்கின்னு மாங்காடுக்கு போய் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு அவர் எதிரில் வச்சுட்டு நான் கதை முடி நிற்கிறேன். வாய் திறந்து ஒன்றும் சொல்லலை. அவர் தொட்ட உடனே ஷாக் ஆகிடுச்சு. அவருக்கு தரையை போடு அப்படின்னு தரையை போட்டாங்க. உள்ளே போய் 1/2 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு வந்தார். வந்துட்டு அதாவது இன்னும் போகிற நேரம் வரலன்னு அதுக்கு அர்த்தம். உத்தரவு இல்லாமல் போனால் காட்டில் நான் சொன்ன மாதிரி தான் நிறைய துர்தேவதைகள் இருக்குது, அதுங்கெல்லாம் இருக்குது. அவங்க உடம்பு இல்லாமல் இருக்கிறதுனால உன்ன மாதிரி ஒரு உடம்பு கிடைச்சா உங்ககிட்ட வந்துடுவாங்க. அப்புறம் எங்கேயே இருக்க வேண்டியது தான், உனக்கு என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அவர் போகாத இப்பத்துக்கு அப்படின்னாரு. அப்புறம் நான் போனேன், அதெல்லாம் வேறு விஷயம். அதனால் ஒரு பெரிய நிலை அடைஞ்ச மகான்களுக்கு வேறு வேலை வெட்டியே இல்லை. நிஜமாக யாரெல்லாம் ஆன்மீகத்தில் ஞானத்தை தேடுறாங்களோ அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டெஃபினட்டாக கைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே சீனிவாச நிகேதன்னு லயோலா காலேஜ் பக்கத்தில் ஒன்று இருந்துச்சு. அதில் சீதாராம சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சபதிங்களை வச்சு பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட செலவு பண்ணார். அவர் ஒரு காலத்தில் திருமலை அவர் கோயில் திருப்பணி பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் ஊர்க்காரங்களுக்கும் அவருக்கும் ஒத்து வரல. அவரை நீங்கள் வர வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதே இதுலேயே வேடந்தாங்கல் போகிற வழியில் ஒரு இடத்த வாங்கி அவர் அங்கே ராமானுஜ கூடமாக ஏதோ வச்சு இருக்கார். வயசாகிடுச்சு அவருக்கு. அவருக்கு இப்போது ஆல்மோஸ்ட் 85 வயசு ஆகுது, 84 85 வயசு ஆகுது. அவங்க ஒய்ஃபு தாரான்னு சொல்லிட்டு இந்தியன் பேங்க்கில் வேலை செஞ்சுருந்தாங்க. அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சு. அப்போ நான் தான் இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன் கிட்ட சொல்லி அந்த அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணாங்க, அவர் சாமியார், இந்த அம்மா வருமானத்தில் தான் அவர் மடத்தை நடத்துகிறாருன்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல் பண்ணி கொடுத்தேன். ஸோ அந்த சாமியார் இருந்தார் இல்லையா, அவருக்கு பயம். ஏன்னா பரமாச்சாரியார் யாராவது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க தப்பு தண்டா பண்ணாங்கன்னா திட்டுவார், வந்த வேலையை ஒழுங்காக பார்க்காம இது என்னான்ட்டு. அதனால் அவருக்கு பயம். அவர் என்ன பண்ணார், அந்த சிலையை எங்கிட்ட கொடுத்து நீ எடுத்துன்னு போய் பிளஸ்ஸிங் வாங்கினாரு. நான் அங்கே கொண்டு போய் வச்சேன். அவர் இதை கொண்டாந்து என்னுடைய பல்லக்குக்குள்ளே வைனார். பல்லக்குக்குள்ளே வச்ச உடனே உள்ளே போய் உக்காந்துட்டு நல்லா பூஜை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய்ப்பா அப்படின்னாரு. இதுமாரி நிறைய அனுபவங்கள் இருக்குது. அவரை பற்றி நான் ஒரு புக்கு கூட எழுதியிருக்கேன். பரமாச்சாரியார் ஒரு ஆன்மீக தொழிற்சாலை அப்படின்னு ஒரு புக்கு எழுதினேன். நல்லா ஒரு 50-60 பக்கம் இருக்கும், ஆனந்தவடன் சைஸில். அதில் நான் எழுதினேன், நீங்கள் கவர்னர் மாளிகை வழியாக வாக்கிங் போகிற போது எனக்கு தெரியும், நான் ஸ்ரீநகர் காலனியில் கொஞ்ச நாள் குடியிருந்தேன். அப்போ வாக்கிங் வருவேன். ஸ்ரீநகர் காலனிலேருந்து கவர்னர் மாளிகை வழியாக வந்து இங்கே இது இருக்கு இல்லையா, கணபதி கோயில் என்ன மத்திய கைலாஸ், அது வரைக்கும் வந்து திரும்பி போவேன். அது மாதிரி இருக்கிற போது அங்கே ஒரு போர்டு இருக்கும், சென்னை மாநகரின் மிகப்பெரிய ஆக்சிஜன் தொழிற்சாலை இந்த இடத்தில் சத்தமின்றி இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்கும். அதை வச்சு நான் ஒரு ஸ்பீச் கொடுத்தேன். எங்கே நம்ம சிவா விஷ்ணு கோயில் பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது டி நகரில். அங்கே ஒரு லெக்சர் வச்சு கூப்பிட்டுருந்தாங்க என்ன, பரமாச்சாரியார் ஆராதனைக்கு தான். விஸ்வநாத சர்மான்னு ஒருத்தர் இருந்தார், ஐயப்பன் கதா காலட்சேபமெல்லாம் பண்ணுறவர். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த இடத்தில்
மிகப்பெரிய ஆன்மீக தொழிற்சாலை சத்தமின்றி இயங்கி கொண்டிருக்கிறதுன்னு ஒரு போர்டு வைக்கணும்னா காஞ்சி பெரியவர் எங்கே உட்காந்துருந்தா அங்கே வச்சிடலாம் அப்படின்றது தான் என்னுடைய தீம். இவர் வந்து தான் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு தேவாரம் திருவாசகம் திருவம்பெல்லாம் பாடினா அவங்களுக்கு ஒரு கோல்டு காயின் கொடுப்பாரு. அண்ட் யாராவது ஓல்டு பிராமின்ஸ் எல்லாம் போனால் உங்கள் பெரியவங்கெல்லாம் எவ்வளோ பூஜை பண்ணிருக்கா, நீங்கள்லாம் பேண்ட்டு ஷர்ட்டு மாட்டின்னு ஆஃபீஸுக்கு போயிட்டு நம்ம உங்களை தடுக்க முடியாது, ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு காத்தால சாயந்தரம் ஒரு மணி நேரம் நீங்கள் வேத அத்தியாயனம் பண்ணக்கூடாதா, முடிஞ்ச அளவுக்கு செகை வச்சுக்க கூடாதான்னு வரும். இந்த பிராமணர்கள்லாம் வரதட்சணை வாங்கப்படாது, அதனால் கலாச்சாரமே கெட்டுப்போச்சு, அனாச்சாரம் வந்துடுச்சு, யாராவது இனிமேல் வரதட்சணை வாங்கின்னு கல்யாணம் பண்ணால் அவங்க கல்யாண பத்திரிகையில் பரமாச்சாரியான் பரம கிருபையுடன் என் பேர் போட்டு சொதப்பாதீங்க அப்படின்னாரு. நிறைய விஷயங்கள் அவர். ஸோ லாஸ்ட் டேஸில் அவரே நொந்து போயிட்டார். ஏன்னா அவர் சொன்ன பேச்சு யாரும் கேட்கல. அதனால் லாஸ்ட்டில் அவரே சொல்லிட்டார், நான் வந்து எவ்வளவோ நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டாந்தேன், ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வந்து ஒரு இது வச்சுப்பாங்க, நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னே ஒரு பிடி அரிசி எடுத்து அதில் போடணும், அவங்க வந்து அதெல்லாம் கலெக்ட் பண்ணி போய் கஞ்சி காய்ச்சி ஏழைங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய தீம். அதெல்லாம் என் கண்ணதிலேயே அழிஞ்சு போச்சு. ஆனால் சமகாலத்தில் வந்த சீட்டாட்டம், லாட்ரி சீட்டு, சாராய கடைங்க, குதிரை ரேஸ் எல்லாம் ஒவ்வொன்று ஓடின்னு இருக்கு. அப்போ நான் ஒரு மகானாகி 12 வயசுலேருந்து 88 வயசு உழைச்சதுக்கு என்ன பலன் கிடைச்சது, எனக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டு தான் போனார். அவர் ஒன்றும் சந்தோஷமும் போகல. அதனால் இது கலியுகம். கலியுகத்தில் எவ்வளோ பெரிய மகான், எவ்வளோ தபசி வந்தால் கூட இது வீணாயிடுது. ஒரு டிவி டாக்குமெண்ட்ரி அந்த காலத்தில் வந்துச்சு. ஒரு ராஜா என்ன சொல்லுவான், அமாவாசை அன்னைக்கு ஒரு பெரிய அண்டாவை வாசலில் வச்சுட்டு எல்லாரும் இதில் பாலை கொண்டாந்து கொட்டுங்கன்னுவோம். நிறைய பேர் நான் பாலை கொட்டினா தண்ணி கொட்டினான்னு என்ன தெரிய போகுதுன்னு தண்ணி கொண்டாந்து கொட்டின்னு இருப்பாங்க. யாரோ கொஞ்சம் பேர் தான் பால் கொண்டாந்து கொட்டுவாங்க. மறுநாள் அண்டாவை திறந்து பார்த்தா அந்த பாலெல்லாம் கூட தண்ணி மாதிரி ஆகி போயிட்டுருக்கும். அப்போ நல்லவர்கள் ஊற்றிய பாலும் வீணாகி விட்டதே அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்ரி முடியும். அது மாதிரி யாரோ கொஞ்சம் பேர் நல்லவங்க இருக்காங்க. தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. உலகத்தில் ஒரு நல்லவன் தான் அவனுக்காக மழை பெஞ்சா வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் வாங்கிய பொசியுமாம். நெல்லுக்கு தான் தண்ணி விடுறாங்க வயலில், ஆனால் அது புல்லு கூட கிடைக்குதான். அது மாதிரி யாரோ ஒரு நல்லவர் இருந்தால் அவங்களுக்காக தான் இந்த மழை பெய்யுது. இன்றைக்கி வரைக்கும் இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் அது இந்த புல்லுங்களுக்கும் போய் சேருது, ஜனங்க தகுதி இல்லாதவங்களுக்கும் போய் சேர்ந்துருக்கு. இல்லைன்னா இந்த உலகத்தில் நீ நினைக்கிறியா இந்த அளவுக்காவது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் மாற காலம் வந்துன்னு இருக்கு. தர்மத்தின் வாழ்வு தண்ணி சூது கவ்வும்ன்ற காலம் இது. இதெல்லாம் மாறி இயற்கையினுடைய சீற்றங்கள், யுத்தங்கள், மக்கள் நோயால் மடிவது, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இப்போ நடக்க போகுது. கூடி சீக்கிரம் நடக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க உலகத்தில், மற்றவங்கெல்லாம் செத்துவிடுவோம். அந்த கொஞ்சமாக இருக்கிற நல்லவங்களை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல யுகம் வரும். தெய்வம், பக்தி, சாமி, பூஜை, புனஸ்காரம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு யுகம் வரும். இப்போ நீங்கள்லாம் செல்ஃபோன் இல்லாமல் இருக்கவே முடியாது. செல்ஃபோனே வேலை செய்யாதுன்னா நீ நம்புறியா? எதுவுமே இருக்காது. நீங்கள் எதெல்லாம் இன்றைக்கி உங்களை சொதப்பிட்டு இருக்கோ அதெல்லாம் இருக்கவே போகிறதில்ல. அதெல்லாம் அழிஞ்சு ஜனங்க திருப்பியும் பழைய மார்க்கத்துக்கு வருவாங்க. அப்போ கொஞ்சம் பேர் இப்போ 75 பேடு 25 குட், இது அப்படியே கொஞ்சம் மாறி 50-50 ஆகும். அப்போ கிருஷ்ணர் இந்த துவாபர யுகம் வந்துச்சுன்னு நீங்கள் நம்பலாம். அதுக்கப்புறம் 75 நல்லது 25 கெட்டது வர்ற திரேதா யுகம், ராமர் இருந்த காலம் வந்துடும். அதுக்கப்புறம் நீ பார்த்தியானாக்கா எல்லாருமே சாமிங்களாகி எல்லோரும் அமர நிலை எய்தும் நிலையை இந்தியா உலகில் கழிக்கும், ஆமாம் இந்தியா உலகில் கழிக்கும் பாபி பாருன அந்த தெய்வீக யுகம் சத்தியுகம் மறந்துடும். இதெல்லாமே நடக்க தான் போகுது. அதுக்கான டைம் வந்தாச்சு. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உக்ரைன் ரஷ்யா வாரு, இஸ்ரேல் வாரு, இப்போ வந்து கொரியாவும் ரஷ்யாவும் சைனாவெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டுருக்காங்க. எப்போ வேணால் ஒரு உலக யுத்தம் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். அதுக்குன்னு நான் எல்லாத்தையும் விட்டு நீ மணி அடிச்சுன்னு வீட்டில் பூஜைக்கு உட்காந்து இருக்க முடியுமா? அது நடக்கிற போது நடக்கும். நீ யோக்கியமாக இருந்தால் உன்னை காப்பாற்றுவாங்க. அதாவது உலகத்தில் எவ்வளோ பெரிய இயற்கையினுடைய கெலாமிட்டிஸ் எல்லாம் வருது, அதுலேயும் தப்பிச்சவன் யாராவது இருக்கானா இல்லையா? நீ சொல்லி பார்க்கலாம். அந்த மாதிரி யாரெல்லாம் கடவுளை நம்பின்னு இருக்காங்களோ அவங்களாம் தப்பிச்சிடுவாங்க. யாரெல்லாம் போகணுன்னு கடவுள் நினைக்கிறான் அவங்களாம் போடுவானுங்க. அவன் போனால் அதை பற்றி உனக்கு என்ன எனக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். எதற்கு அர்த்தமே சொல்ல முடியாதோ, எதை சொற்களால் விளக்க முடியாதோ அதுதான் சின்முத்திரை என்றும்,
அதுதான் வாச்சா மகோச்சரம் என்றும் மகாஜோதி ஆன்மீகம் செப்டம்பர் 2005 மாத இதழில் தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் கல்லால மரத்தின் கீழ் அருள் பாலிக்கும் தக்ஷணாமூர்த்தி காட்டும் முத்திரைதான் சின்முத்திரை என்றும் அது மகிமை வாய்ந்தது என்றும் சில ஆன்மீக கட்டுரைகள் தெரிவிக்கின்றன. அப்படியானால் தன்னை வழிபடும் பக்தர்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு முத்திரையை ஏன் தனது தவக்கோலத்தில் தக்ஷணாமூர்த்தி காட்ட வேண்டும்? அதன் மூலம் அவர் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? நம்ம உடம்புல மின்காந்த அலைகள் இருக்கு. நம்ம பாதங்கள் இருக்கு இல்லையா, அதில் விஷ்ணு இருக்கார். நம்முடைய இதயம் இல்லையா, குகன், அதான் முருகப்பெருமான் இருக்கிற இடம். நம்ம மனசு சந்திரன் இருக்கிற இடம். நம்முடைய நெத்தி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சூரியன் இருக்கார். நம்ம கை இருக்கு இல்லையா, இதில் 5 விரல்கள், இதுதான் இந்திரன்னு சொல்லக்கூடியது. நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி தான் வருணன். நம்ம உடம்புல இருக்கிற ஹீட் இல்லையா, அதுதான் அக்னி பகவான்ன்றது. நம்ம மூச்சில் ஓடிட்டு இருக்கிற காற்று இல்லையா, அதுதான் வாயு பகவான்ன்றது. அதனால் எல்லா தேவர்களும் தெய்வங்களும் நம்மக்கிட்ட கூட இருக்காங்க. உலகத்தில் இருக்கிற ஈயரும்பு முதலாகிய எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் இருக்காங்க. இருக்கிற இடம் வித்தியாசப்படும். இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா நெஞ்சத்தில் கருணை வந்தால் தான் நீ தான தர்மம் பண்ணுவேன். மகாலட்சுமி தலைமையில் வச்சுருந்தா திமிரு ஆகிடும், துட்டு வந்துருச்சுன்னு சொல்லி. அதனால் இங்கே வச்சாங்க. அண்டு பசுமாட்டுக்கு எங்கே வச்சாங்க? பின்பக்கம் வச்சாங்க. ஏன்னா அங்கே தான் பால் கிடைக்குது. அந்த பாலை வச்சு தான் நீங்கள் தயிர் நெய் எல்லாம் செய்கிறீங்க. அண்டு பின்பக்கம் கோமியங்குது. அந்த காலத்துலலாம் நீ என்ன இது கிருமி நாசினியாக வச்சு இந்த கடையில் வாங்கி ஃபிட் அடிக்கிறதுக்கு அவங்கெல்லாம் அதை தெளிப்பாங்க. இந்த உங்குடுங்கள் ஐருங்கெல்லாம் புண்ணியவாஜனம் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த சாணி எடுத்து அதில் அருகுமுல்லை வச்சு பிள்ளையார் பிடிப்பாங்க. அந்த கோமியம் இல்லையா, அதை எடுத்து வீடெல்லாம் தெளிப்பாங்க, சாணி போட்டு முழுகுவாங்க, இதெல்லாம். அதனால் பசுமாட்டுக்கு பின்பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குதிரை இருக்கு இல்லையா, அதுக்கு முன்பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் கர்நாடகா சைடில் போய் மடாதிபதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மடாதிபதி தலைமையில் இப்படி தட்டை வச்சுன்னு உட்காந்துவார். அதில் சாப்பாடு இருக்கும். இந்த குதிரை 2 காலையும் அவர் தோல் மேல் இப்படி வச்சு அதுலேருந்து டைரெக்டாக சாப்பிடும். ஏன்னா ஹேகிரி வரன்றது குதிரை மொழி. இப்படி எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்குது. இந்த முத்திரைகள்ன்றது என்னென்னா, ஒரு தியானத்துக்கு போகிறதுக்கு முன்னால் இப்போ நீங்கள் கந்த சஷ்டி கவசம்லாம் சொல்கிறீங்க, அதில் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் இது. இந்த வடமொழியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கணைக்கால் முழங்கால் கதிர்வேல் காக்க, வட்ட குதத்தி வல்வேல் காக்க, நாபி கமலம் நல்வேல் காக்க, பனைத்தொடையல்னு பண்ணி இப்படி வரிசையாக நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் கடப்படான்னு சொல்லிடுறீங்க. அப்படி சொல்லக்கூடாது. அமைதியாக உட்காந்துக்கிட்டு அதில் ஒவ்வொரு வரியையும் வர்றபோது அந்தந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லின்னு வரணும். தியான பயிற்சி அது. சண்முக கவச்சம் அப்படி தான். சேலத்தில் அவங்க எழுதின ஸ்கந்தகுரு கவச்சம் அப்படி தான். பாலன் தேவராயன் பகிர்ந்ததும் இப்படி தான். ஸோ ஆரம்பத்தில் மைண்டை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக அந்த எக்ஸசைஸ் வச்சாங்க. இதே தான் இந்த ஐருங்கெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? கான்சென்ட்ரேஷன் வரணும் இல்லையா, வேலைக்கு போயிட்டு வந்திருப்பான், குடும்பம் நடத்திட்டு வந்திருப்பான். அதனால் உட்காந்துக்கிட்டு கனிஷ்டிகாபியாம் நமக அப்படின்னா இந்த விரலை தரணும். மத்தியமாபியாம் நமக, நேத்திரத்திரையா ஔஷத் இப்படிலாம் சொல்லும். இது அதே தான். நீங்கள் கந்தசக்தி கவசத்துலையும் மற்ற கவசத்துலையும் என்ன சொல்கிறீங்களோ அதான் அவன் சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறான். அப்படி சொல்கிற போது அவங்க மைண்டு அந்தந்த விரல் அந்தந்த பார்ட் ஆஃப் த பாடிக்கு போகுது. இவ்வளோ தான் விஷயம். அதனால் சின்முத்திரைன்றது என்னன்னாக்கா, இப்போ இந்த விரல் இருக்குது இல்லை, இது சுக்கரனுடைய விரல், இது குருவுடைய விரல், இது 2ஐயும் வச்சுக்கிட்டு இந்த 3 விரலை இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் முத்திரைன்றது. இதெல்லாம் யோக சாஸ்திரம். நீங்கள் இப்போ இப்படி பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போடுறீங்க. தோப்பு கரணம் போடுற இப்படி யாருன்னா போட்டு பார்த்துக்கிறியா? இப்படி தான் போடுவாங்க. ஏன்னாக்கா இந்த சைடு இருக்கிற எலக்ட்ரிக் இந்த சைடு இருக்கிற 2ஐயும் இப்படி சேர்த்துட்டு நம்ம இப்படி உட்காந்து எழுற போது நம்ம உடம்புல அடிவயத்தில் இருக்கிற நெருப்பு இருக்கு இல்லையா, அது யோக சக்தியாக மேலே வருது. அதனால் பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போடுறதுன்றது. இப்படி நம்ம பெரியவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் சொன்னாங்க. என்ன ப்ராப்ளம்னா, பிற்காலத்தில் இந்த ஐருங்க அவங்கெல்லாம் வந்தாங்க இல்லையா, அவங்க இதெல்லாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டாக்கா நீங்கள் அவங்களுக்கு தட்சணை கொடுக்க மாட்டீங்க இல்லையா. அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா ஐரு டிபெண்ட்டாக இருந்த ஒரு காலம் இருந்தது. அதனால் எல்லாம் புரிகிற மாதிரி சொல்லிட்டாக்கா யார் ஐரை கூப்பிடுவான் நாளைக்கு. அதனால் அவங்க ஒன்றுமே புரியாத மாதிரி எல்லாரையும் குழப்பி பேசுறதுனால இதெல்லாம் அழிஞ்சே போச்சு. இல்லைன்னா இதெல்லாம் அழகாக சொல்லலாம். எல்லாத்துலேயும் மீனிங் இருக்குது. நீங்கள்லாம் வாழை இலையில் ஏன் சாப்பிட்றீங்க? வாழை இலையில், பச்சை வாழை இலையில் குளோரோஃபில் இருக்குது. அந்த சாப்பாடு இல்லையா, அதில் ஸ்டார்ச் இருக்குது. இந்த ஸ்டார்ச் மேலே ஒரு சொட்டு நெய்யை விட்டு
பச்சை வாழை இலையில் அதை எடுத்து நீ சாப்பிட்ற போது உனக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்படிலாம் சயின்ஸ் இருக்குது. எல்லாம் எதுக்காக இதெல்லாம் செஞ்சாங்கன்றதுக்காக சயின்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த காலத்தில் இந்த பழைய சாதம்ல அதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அந்த பழைய சாதத்தை ஊற வச்சுட்டு அதுக்கு வந்து இது தொட்டுக்குன்னு இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் அதை தொட்டுன்னுட்டு குடிச்சிட்டு வெங்காயம் கட்சின்னு இருப்பாங்க. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அது விஞ்ஞானிகள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. விஞ்ஞானிகள் நீங்கள் கூட பேசாமல் இந்த இட்லி தோசை புண்ணாங்கெல்லாம் விட்டு பழைய சாதம் நான் சொன்ன மாதிரி நைட்டு ஊற்றி வச்சுருந்த தண்ணி காலையில் எழுந்திரிச்சிட்டு ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இல்லை, அதை கட்சிட்டு சாப்பிட்டா நீங்கள் சாதாரணமாக சாப்பிட்றத விட 70-75 பங்கு அதில் பவர் இருக்குது. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எந்த வியாதியும் வராது. கிட்னி சம்மந்தப்பட்டது அது இதெல்லாம் வரவே வராது. இவங்க கேவலமாக நினைக்கிறாங்க பழைய சாதம் சாப்பிட்டானான்ட்டு. அப்படிலாம் கிடையாது. அதுதான் நல்லது. அதனால் ஆண்டாள் சொன்னான் மேலையார் செய்வனகள் அப்படின்னா, நம்ம விட மேலான அறிவுடையவர்கள் எதெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் நாம் கூட செய்யணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ பல விஷயங்கள் வந்து நம்ம காலப்போக்கில் மறந்துட்டோம். இல்லைன்னா அதெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம பெரியவங்க சொன்னதெல்லாம் பிளைண்டாக ஃபாலோ பண்ணாவே போகிறோம், நம்மெல்லாம் உருப்பிட்டுருவோம். எல்லா மந்திரங்களும் மீனிங் இருக்குது. எல்லா சடங்குலையும் மீனிங் இருக்குது. தமிழ் வாழ வேண்டும் என்று ஔவைக்கு நெல்லிக்கனி தந்த அதியமான். அதே ஔவையிடம் இருந்து தமிழ் அமுதம் பருகுவதற்காக சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என ஔவையிடம் கேட்ட முருகப்பெருமான். இதற்கிடையில் பக்தியால் தனக்கு கிடைத்த நாவல் பழத்தை சிவனுக்கு தந்த ஜம்பு முனிவர். பக்தி உணர்வோடு ஈசனுக்கு தந்த நாவல் பழத்தை விட தமிழ் வாழ வேண்டும் என்று ஔவைக்கு கொடுக்கப்பட்ட நெல்லிக்கனியே ஈசனுக்கு ஓப்பானது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? அப்படி இல்லையே. இந்த கருநெல்லி கனி யாருக்கு கொடுத்தாங்க? ஔவைக்கு கொடுத்தாங்க. நல்லா யோசனை பண்ணுங்க. அந்த அந்த கருநெல்லி கனி யாரு கொடுத்தாங்க? அதியமான். அவனுக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க. அப்போ அதிகமான் சொன்னான், தாயே நான் ராஜா, நாளைக்கு மண்டையை போட்டாலும் ஒன்றும் ஆகாது, நீ இருந்தால் தமிழ் நல்லா வாழும், அதனால் நீ தான் இதை சாப்பிடணும். அதனால் ஒரு அதிகமானுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கருநெல்லிக்கனி, சாதாரண நெல்லிக்கனி இல்லை, கருநெல்லிக்கனி, அது சாப்பிட்டாக்கா இன்னும் சாக மாட்டாங்க யாரும். அது ஏதோ ஒரு பெரிய மூலிகை மாதிரி வச்சுக்கோயேன். அதனால் அதிகமான் ஔவையாருக்கு அந்த கனியை கொடுத்தான். இந்த மாம்பழம் கதை தானே நீ சொன்னது? நாவல் பழம். இப்போது ஒரு சுற்றப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்ட்டு எதுக்காக சொல்கிறாரு? முருகப்பெருமான் ஔவையாருக்கு இருந்த அந்த ஈகோன்னு சொல்லுவாங்க, நான் ரொம்ப படிச்சிருக்கேன் அப்படின்ற ஈகோவை அடக்கணும். அதுக்காக அந்த அம்மா கிட்ட போய் மலை மேலே மரத்து மேலே உட்காந்துருக்காரு. பழம் சாப்பிட்றியா பாட்டின்றாரு. கொடுப்பா அப்படின்றா. சுற்றப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்ட்டு, எது வேணா கொடுப்பான்ட்டு. அப்போ அவன் மரத்தை உழுக்கிறானா, கீழே உழுதா, இவ உஃப்னு ஊதி சாப்பிட்றா, சுடுதா அப்படின்றான். அப்போ அவளுக்கு புரியுது, எதிரில் சாதாரண ஆள் இல்லை, எவ்வளோ அழகாக நம்மளை வந்து கவுத்து விட்டான் அப்படின்ற மாதிரி. அதனால் எல்லாத்துக்கும் பின்னால் ஒரு கதை இருக்கும். நான் ரொம்ப நாளைக்கு முன்ன கூட சொல்லியிருக்கேன். அதாவது நன்னன்னு ஒரு ராஜா இருந்தான். அவனுடைய தோட்டத்தில் இருந்த மாங்கனியை ஒரு சின்ன பொண்ணு சாப்பிட்டு ஆசைப்பட்டு, என்ன பெரிய விஷயம், அதுக்காக என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை கொலையை பண்ணிவிட்டான். அண்ட் அதிகமாக என்ன பண்ணுறான், அவனுக்கு கிடைச்ச கருநெல்லிக்கனியை அந்த ஔவையை நல்லா இருக்கணும், தமிழ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறான். 2 லைன் கதை. இது நான் காலேஜில் படிக்கிற போது எழுதினேன், வேறு மாதிரி எழுதினேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு சீனு வான உலகம், அரசவை, விண்மீன் விளக்குகள் வெளிச்சம் தருகின்றன, வெள்ளி நிலா வெண்கொற்ற கொடையாகிறது, காற்று கவரி வீசுகிறது, மேக மெத்தைகளிட்டு அரியாசனத்தில் அரசன் வந்து அமர்கிறான், அதிகமான் வாழ்க, கொடைகெடுக்கும் கோமான் வாழ்க, வாழ்த்தொலி இடிகளை நாணச் செய்கிறது. அப்போது வானவில் விரிப்பிலே வயதால் தளர்ந்த பாதம் பதித்து முதியவள் ஒருத்தி வருகிறாள். அவள் புதியவள் அல்லல், பழையவள். அவ்வையே வருக, அன்னையே வருக. அதிகமான் கையிலே கனியொன்று மின்னுகிறது. அவன் கனியை பார்க்கிறான். கனிவோடு அந்த தமிழ் தாயை பார்க்கிறான். இது சாவா மருந்து, மூவா மருந்து, தாங்கள் இதை அமுது செய்தருள வேண்டும். அதிகமான் வாழ்க, கொடை கொடுக்கும் கோமான் வாழ்க, வாழ்த்தொலி இடிகளை நாணச் செய்கிறது. ஒன்றுமே இல்லை,
நெல்லிக்காய் கொடுத்தான், அதை நான் இப்படி எழுதுறேன். அதே சீனை மாத்துறேன். முதல்ல என்ன சொன்னேன், வானுலகம், அரசவை, விண்மீன், விளக்குகள், அதை அப்படியே உல்டா பண்ணுறேன். வானுலகம், அரசவை, விண்மீன் விளக்குகள் அணைகின்றன, காற்று புயலாகி சீறுகிறது, வெள்ளி நிலா வெண்கொற்ற குடை முறிந்து வீழுகிறது, நன்னன் வாழ்க எங்கள் மன்னன் வாழ்க குரல்கள் நடுக்கோடு ஒலிகின்றன. யாரங்கே அந்த கனி கவர்ந்த கல்வியை இழுத்து வாருங்கள். அவன் எதிரில் ஒரு சிறு பெண் இழுத்து வரப்படுகிறாள். அந்த பெண்ணின் பெற்றோர்கள் வந்தார்கள். இவள் வசந்த பருவத்தில் கால் வைத்திருக்கும் வாசமலர், இதை கொய்து விடாதே, இவளின் தங்க உடலின் எடைக்கு எடை நாங்கள் தங்கம் தருகிறோம் என்றார்கள். அரற்றினார்கள், அழுதார்கள். கண்ணீர் கல்லை என்ன செய்யும்? ஒரு கனியை அறியாது உண்டதற்காக ஒரு பருவக்கனி சாவின் கரத்திலே விருந்தாக்கப்பட்டது. 2 கதிகள், 2 பெண்கள், 2 கனிகள், 2 அரசர்கள். இப்பொழுது எதற்காக இந்த பழங்கதை என்று கேட்கிறீர்களா? பழைய அரிசிதானே சுவையான சோறாகும். இன்று இங்கே நம் கண்ணெதிரே எத்தனை அதிகமான்கள் இருக்கிறார்கள், எத்தனை நன்னன்கள் உலாவுகிறார்கள். இந்த கணக்கெடுப்பில் தானே வாழ்க்கையின் பொருளே பொதிந்திருக்கிறது. இது நான் 15-16 வயசுல எழுதுப்பா, 15-16 இயர்ஸ். அந்த டைமில் ஒன்றுமே இல்லை, 2 லைன் அந்த கதையை அப்படி பில்டப் பண்ணி கொண்டு போகிறோம். இதெல்லாம் ஒரு டைம், ஒரு காலம். எனக்கு தமிழ் கடவுள் புண்ணியத்தில் நல்லா வரும். நான் இஸ்லாமிய காலேஜில் படித்தேன், வாணிம்பேட்டில். அப்போ ரொம்ப பெரிய அப்துல் ரஹ்மான் இல்லை, கவிக்கோ அப்துல் ரஹ்மான், அவர் எனக்கு தமிழ் வாத்தியார். இங்கே கூட வந்திருக்கார். நான் சாமி ஆனப்புறம் வந்தார், 3 தடவை வந்தார். அண்டு காலேஜில் நாங்கள்லாம் இருக்கிற போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்போ முரசுன்னு ஒரு பத்திரிக்கை ஒன்று, கையெழுத்து பத்திரிக்கை, இப்போ கூட நம்ம லைப்ரரியில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த காலத்தில் 1960களில் அப்படி ஒரு பத்திரிக்கை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நடத்த முடியுமான்னு நீங்கள் மூக்கு மேலே விரல வச்சுருங்க. ஒரு விஞ்ஞான கட்டுரை, ஒரு நாடகம், ஒரு கவிதை, இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதில் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இருக்குது நம்ம லைப்ரரி இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் தமிழ் எழுதுறது ரொம்ப சாதாரணமாகவே போய்ட்ரி மாதிரி தான் எழுதுவேன். கும்பகர்ணன் வதைப்பாடலன்னு வச்சுக்கோயேன். கும்பகர்ணன் ராவணனுக்கு அறிவுறுத்தியது யாது அப்படின்னு ஒரு புரோஸ் கேள்வி இருக்கும். ராவணா சண்டைக்கு போகாதுரான்னு சொல்லியிருப்போம், அவ்வளோதானே. புரோஸ் கோர்ஸ். அதுக்கு நான் சொல்கிறேன், நீலகண்டன் அருளிய சூலவலியால் காலனுக்கும் காலனாக விளங்கியவன் கதிரி எழுதான். நீலகண்டன் சிவன் அருளிய சூலவலியால் காலனுக்கும் காலனாக விளங்கியவன் கதிரி எழுதான். அண்ணா, நீ சீதையின்பால் வைக்கும் ஆசை, நீ சிதையின்பால் வைக்கும் ஆசை என்று அறிவுறுத்தினான். சீதைன்னா செத்து போன பிறகு எரிக்கிறாங்க, அது சீதைன்னா ஆகும். இப்படி இருக்கும். அப்போ அவர் என் பேப்பரை கரெக்ட் பண்ணிட்டு கிளாஸுக்கு வந்து சொல்லுவார், சிவசங்கருடைய தாளுக்கு 90 கொடுக்கலாம், 100 கொடுக்கலாம், மொழித்தாள் என்ற காரணத்தினால் 90 கொடுத்தேன் அப்படின்வார். இப்படிதான் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எழுதுறது, பேசுறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்கெல்லாம் ஒரு அணி, நிறைய பட்டிமன்றம்லாம் நடத்துவோம். பெல்லியப்பான்னு ஒரு கலெக்டர் இருந்தான். அப்போ நான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பிளானிங் ஃபோரம் சேர்மனாக இருந்தேன். ஸோ எங்கள் காலேஜில் நிறைய இலக்கிய நிகழ்ச்சி நடத்துவோம். ஒரு தடவை கொத்தமங்கலம் சுப்பில் அவரை கூப்பிட்டு, தலைமை அவர் தான், ஈரோடு தமிழன்பன், இவங்கெல்லாம் கவிஞர்கள். முத்தமிழ் பறவைகள், என்னது, இயல் இசை நாடகம். இயலுக்கு கிளி, இசைக்கு குயில், மயில் நாடகத்துக்கு. இயல் இசை நாடகம், கிளி குயில் மயில், முத்தமிழ் பறவைகள். ஸோ தமிழன்பன் ஒன்று, குயிலுக்கு ஒருத்தர், மயிலுக்கு ஒருத்தர். கொத்தமங்கலம் சுப்பு கவி தலைவர். நம்ம வரவேற்பு படிக்கணும்ல. அப்போ நான் சொல்கிறேன், இவர் பேர் என்ன, கொத்தமங்கலம் சுப்பு. அதை வச்சு கொத்தி தின்னுகின்ற கிளியை, கிளி வந்துச்சா, கொத்த வந்துச்சா, கொத்தி தின்னுகின்ற கிளியை, மங்கள இசை எழுப்புகின்ற குயிலை, மங்களம் குயில், மேலே கை தூக்கிட்டேன், சுப்பிரமணியர். சுப்புவுக்கு பிரியமான சுந்தரமா மயிலை கூட்டி வைத்து அரங்கேற்றும் இந்த கவியரங்கிற்கு கொத்தமங்கலம் சுப்புவை விட்டார், ஒத்த மங்கலத்தை ஒரு முண்டான. அப்படியே ஓடி வந்து அவர் கழுத்தில் இருந்த மாலை எனக்கு போட்டு கட்டி பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் 40-50 பேர் எங்கிட்ட வருவாங்க. கொத்தமங்கலம் சுப்பு இருந்தபோது இப்படி பல விஷயங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம்
ஒரு உயர்ந்த விஷயங்களை நமக்கு புரியறதுக்காக சொன்னது தான். அதாவது அதிகமாக நெல்லிக்கனி கொடுத்தான், சும்மாவாக கொடுத்தான், கருநெல்லிக்கனி கொடுத்தான், தமிழ் வாழணுங்கிறதுக்காக கொடுத்தான். எல்லாத்துக்கும் பின்னாலேயும் ஏதோ ஒரு தத்துவங்கள் இருக்குது. அப்போ சின்முத்திரைன்றது என்ன? இந்த சுக்கரனுடைய விரலும் குருவுடைய விரலும், இது அசுரகுரு, இது தேவகுரு, ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு இது இருக்கு இல்லையா, மற்ற 3 பிளானட்ஸ் இதெல்லாம். ஸோ எல்லாத்துலேயும் மீனிங் இருக்குது. நீங்கள் யோகம் பண்ணுற போது, தியானம் பண்ணுற போது இந்த முதிரைகள் வழியாக உங்களுடைய யோகம் இதாகுது. காளிகாம்பாள் கோயில் சிவாச்சியாரும் திருவேற்காடு ராமதாஸ் சாமியும் எங்கேயோ போகிற போது ஏர்போர்ட்டுக்கிட்ட அவங்க கார் ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு. அவர் கொஞ்சம் நல்லா ஆன உடனே காளிகாம்பாள் சிவாச்சாரியர் காஞ்சி பெரியவர்கிட்ட போகிறார். போனோடனே மகாபெரியவர் கேட்ட முதல் வரி, முதிரெல்லாம் போடுறியா, போட முடியறதா அப்படின்னாராம். அதனால் இந்த மந்திரங்க சொல்கிறவங்க இந்த முத்திரை போடுறாங்க இல்லையா, அதுக்கு இந்த கையெல்லாம் தேவைப்படுது. அதனால் கை வஞ்சி போச்சா நீ எங்கேருந்து முத்திரை போடுவேன்? அதுக்காக இங்கே கூட ஏதாவது பூஜைலாம் நடக்குது இல்லை, யாகம் ஹோமெல்லாம் நடக்குது. இப்போ நம்ம கூப்பிட்டுருக்கிற ஐருங்க என்ன சொல்லுவாங்க, மூக்கை இப்படி பிடிங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னுவாங்க. நான் தலையாட்டிக்குவேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் தேவைப்படுறதில்லை. உங்களுக்கு தான் இந்த காற்று இருக்கு இல்லையா, இதை கண்ட்ரோல் பண்ணி இந்த மூக்கில் விட்டு இந்த மூக்கில் வர்றதுக்கெல்லாம் இதெல்லாம் தேவைப்படுது. நாங்கள்லாம் யோகிகள், எங்களுக்கு அடி வயிற்றில் நெருப்பு இருக்குது. ஸோ இந்த நெருப்பை நாங்கள் அப்படியே ஊசியில் நூல் கோக்கிற மாதிரி இந்த இடத்துக்கு இழுத்து இந்த ஓட்டையில் திருப்பியும் உள்ளே கொடுக்குறோம். அதாவது நீங்கள் வெளியே விடுறீங்க, கார்பன் டை ஆக்சைடு வெளியே விட்டுட்டு ஆக்சிஜனை உள்ளே வாங்குறீங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் நினைக்கிற போது தியான யோகத்துக்கு போகிறபோது வெளிக்காற்றை கட் பண்ணிவிட்டு எங்கள் அடி வயிற்றிலிருந்து எடுத்து இந்த இடத்துல ஊசியில் நூல் கோக்கிற மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு பேர் நாசி முனை சுவாசம். நாசின்னா மூக்கு, முனையில் அப்படியே மேலேருந்து இழுத்துக்கிறது, திருப்பி வெளியே விடுறது இல்லை. அதனால் எங்களுக்கு இந்த முதிரை கித்திரெல்லாம், எனக்கு நான் சித்தர்கள் வழியை ஃபாலோ பண்ணுறவன், எங்களுக்கு இந்த முதிரை கித்திரை எதுவுமே தேவைப்படாது. ஐயர் பாட்டிக்கு என்ன சொல்கிறாரோ நான் உள்ளுக்குள்ளே பண்ணிட்டு தான் இருப்பேன். அவருக்கு தெரியாது நான் உள்ளுக்குள்ளே மந்தனம் ஆல்ரெடி சொல்லின்னுக்கிறேன்ட்டு. அவர் என்ன சொல்லிட போகிறாரு, சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சச்சிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத்னா, வெள்ளை ஆடை தரித்தவன், விஷ்ணு சுரூபமாக இருக்கிறவன், அழகான சிரித்த முகத்தை கொண்டவன், நான் ஒன்று தியானம் பண்ணுறேன்னு. இது ஒரு மொழி, அவ்வளோதான். தமிழ் மாதிரி வடமொழியும் ஒரு மொழி தான். மண்ணு புகழ் மகேந்திரகிரியில் ஈசன் அருளிய பனுவல், உலக புகழ் பெற்ற மகேந்திரகிரி மறையில் ஈஸ்வரன் கொடுத்த வேதங்கள். என்ன பண்ணார், பாணினிங்கிற ஆளுக்கு வடமொழி கொடுத்தார். ஈஸ்வரன் தான் கொடுத்தாரு, பாணினிக்கு வடமொழி சான்ஸ்கிரிட் கொடுத்தாரு. நம்முடைய பொதிகை அகஸ்திய முனிவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு தமிழை கொடுத்தார். அதனால் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய். சிவனை பார்த்து என்ன சொல்கிறாங்க, வடமொழியை நீ கொடுத்தது தான், தமிழ் மொழியை நீ கொடுத்தது தான், அதனால் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய். அவர் ரெண்டும் அவர் தானே கொடுத்தாரு, உனக்கு எது பிடிக்குதுன்னு நீ எடுத்துன்னு போயினாரு. சமஸ்கிருதம் இன்னைக்கு பேச்சு வழக்கில் இல்லை. உலக வழக்கு ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையாவும் சீரனமை தீயம் மறந்து செயல் மறந்து வாழ்த்துக்கிறவேன் மனோன்மணி சுந்தரனார். சான்ஸ்கிரிட் அழிஞ்சே போச்சு, தமிழ் இன்னைக்கு ஏதோ ஒரு வரியா மூச்சு விட்டுன்னு இருக்குது. நல்ல தமிழ்லாம் இல்லை இன்னைக்கு, ஆனால் ஏதோ ஒரு வகையில் தமிழ் இன்னைக்கு ஓடின்னு இருக்குது இல்லையா. சான்ஸ்கிரிட் யார் பேசுகிறாங்க, எங்கூட கனக சுப்பிரமணியன் ஒரு ஆள் ஆயிருந்தார். நான் ஐயப்பன் கோவில் கட்டி பூஜை பண்ண போது அவரை நான் தான் படிக்க வச்சேன். சான்ஸ்கிரிட் காலேஜ் இருந்தார். அதுக்கப்புறம் அவாய்க்கெல்லாம் போய் நல்ல பேர் வாங்கினார். அப்புறம் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் சீஃப் பிரிஸ்ட் ஆனார். பயங்கர வேதம்லாம் படித்தாள், இறந்துட்டார் அவர். அவரை நான் தான் எங்கள் வீட்டில் தங்கி மயிலாப்பூர் காலேஜுக்கு போயிட்டு வர சொல்லி படிக்க வச்சு. உங்கள் கூட நான் சபரிமலை வரணுன்னாரு, வான்னு கூட்டின்னு போனேன். கேரளாவில் சபரிமலை மேல் சாந்தியில் அவர்கிட்ட சமஸ்கிருதத்தில் பேசுகிறார் இவர். அப்போ நான் சொன்னேன், அவங்களுக்கெல்லாம் சான்ஸ்கிரிட் தெரியாதுப்பா, அதனால் நீ பேச மலையாளத்தில் ஏதாவது அரைக்குறை இங்கிலீஷில் பேச அவர்கிட்ட. அது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு சிஸ்டம் தெரியணும்னு நீ ஏன் நினைக்கிற, அது ஒரு மொழி, அவ்வளோதானே. இன்றைக்கி லாட்டின் எங்கே இருக்குது, கிரீஸ் எங்கே இருக்குது, ஹீப்ரு மொழி எங்கே இருக்குது, கிடையவே கிடையாது இல்லையா. நீ இன்னைக்கு பார்த்துன்னுக்கிற பைபிள் எல்லாம் டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன். முதல்ல அது லாட்டின் ஹீப்ருவில் தான் வந்துச்சு. இன்றைக்கி யாருக்காவது அதெல்லாம் தெரியுமா, பைபிள் இருக்குது யாருக்காவது புரியுமா, அதெல்லாம் சும்மா காலப்போக்கில் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரே சாமி தான் கொடுத்தாரு. இந்த சான்ஸ்கிரிட் அவருக்கும் தமிழ் அகஸ்தியருக்கும் கொடுத்தாரு. திரேதா யுகத்தில் தாங்கள் ஸ்ரீராமனாக அவதாரம் எடுத்த போது சாது கிருஷ்ணவேணி அம்மா தான் சபரியாக வந்தார் என்று கூறியிருக்கிறீர்கள். சபரி ஒரு வயதான பெண் துறவி என்றும் ஸ்ரீராமனால் மோட்சம் அளிக்கப்பட்டவர் என்றும் கம்பராமாயணம் கூறுகிறது.
அப்படியானால் கலியுகத்தில் ஸ்ரீ ஐயப்பன் அருள் பாலிக்கும் சபரிமலை, சபரி பீடம் என்ற இந்த புனித தலங்கள் சபரியின் பெயரால் அழைக்கப்படுவதன் காரணம் என்ன? சபரிமலையின் பெயரே ஒரு பெண் தெய்வத்தை வைத்துத்தான் வந்தது என்றால் சபரிமலை தரிசனத்துக்கு ஏன் பெண்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது? இந்த உலகத்தில் எதுவும் புதுசு கிடையாது. கண்டதே கண்டு, உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து அப்படின்றது. அப்போ சபரியா ராமாயண காலத்தில் இருந்தவங்க கிருஷ்ணவேணி அம்மா. அதுக்கு பின்னாடி அந்த ராமாயண காலத்தில் இருந்த சபரி இருக்காங்க இல்லையா, ராமர் வராரு, அந்த அம்மா என் குரு மதங்க ரிஷிப்பா, நீ வரப்போகிற, உங்கள்கிட்ட எனக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லிக்கிறாரு, நான் உனக்காக வெயிட் பண்ணினுக்கிறேன்னு அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்து நல்ல பழத்தெல்லாம் அவருக்கு கொடுக்குறா. ராமர் சரி உனக்கு என்ன வேணுன்றாரு, எனக்கு மோட்சம் கொடுன்னு. எதிரில் நீ நெருப்பில் போன்றாரு, நெருப்பை மூட்டி சபரி அதில் போயிடுறான். பின்னால் அவள் நெருப்பில் போனாலா, ராமருடைய ஆசீர்வாதத்தோடு போனாலா, அடுத்த பிறவி வர்றபோது அவள் மீனாட்சியாக வர்றா மதுரையில். மதங்க ரிஷி இல்லையா, அவர் ராஜாவாக வர்றார், மதங்க கன்யாம். அப்போ பொண்ணாக வரா, மதங்க கன்யாம்னு வரா. இது அதுக்கு அடுத்து வர்ற காலகட்டத்தில் அவள் அன்னை சாரதா தேவியாக வர்றா. கல்கட்டாவில் கமார்புக்கூரில் ஒரு சாதாரண எழுத படிக்க தெரியாத ஒரு பிராமின் கேளா கமர்புக்கூர் என்ற இடத்துல வர்ற அன்னை சாரதா தேவியாக வரா. இது கிருஷ்ணவேணி அம்மாவுடைய வழிமுறை. விஸ்வாமித்திரராக இருந்தால் தான் சேலத்தில் ஸ்கந்தாசிரமத்தில் இருந்தார் இல்லையா, உடையார்பட்டிக்கிட்ட சாந்தானந்த சுவாமி, அவர் மயிலாப்பூரில் இருந்தார் இல்லையா குருஜி சுந்தரராமசாமி, அவர் தான் வசிஷ்டர். அப்புறம் இதில் ராவணனாக இருந்தார் ராமாயண காலத்தில், அவர் பேர் லாட சங்கிலி சீங்குழல் சிந்தலச்சேரி பொன்னையா சாமி. அவர் சிந்தலச்சேரியில் போடி நாயக்கர் பக்கத்தில் அந்த ஊருக்காரு, அவர் ராவணனாக இருந்தாள். அதுக்கு முன்னால் அவர் பஸ்மாஸ்பூர்னா இருந்தாள். இப்படி உலகத்தில் யாரும் புதுசு கிடையாது. ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்து சாரதா தேவி கூட இருந்தால் சாரதா தேவி தான் இந்த அம்மா. ஸோ ஒரு பிறவியில் நான் ராமனாக இருந்தபோது மோட்சம் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மனை வராங்க, அப்புறம் சாரதா தேவியாக வராங்க. இப்போ ராமாயண காலத்தில் ராமரா நான் இருந்தேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சராக நான் வந்தேன். கோடிசாமிக்கிட்ட நான் போனேன். அவர்கிட்ட நான் உக்காந்து, சாமி நான் யாருன்னு எனக்கு தெரியும், நீ யார் அப்படின்றேன். அவர் கடலை அளந்துருவியா, இந்த தாத்தா யார் நீ கண்டுபிடிச்சிடுவியா அப்படின்றார். அப்போ நமக்கு தெரியுது இந்த ஆள் உஷாரதாங்கிறான், நம்ம நினைக்கிறதெல்லாம் சொல்கிறான்ட்டு வாய் முன்னு உட்காந்துருந்தேன். அப்போ அவர் சொன்னார், தோத்தாபுரி தோத்தாபுரி அப்படின்னார். யாரா தோத்தாபுரின்னா, தென்னாட்டில் இருந்து போய் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அத்வைதம் கற்றுக் கொடுத்தார். உருவ வழிபாடெல்லாம் வேண்டாம், இந்த இடத்துல நீ ஜோதி பார்க்கணுன்னா உருவத்தெல்லாம் விடுன்னு சொல்லி அவருக்கு என்னால் காளியை மறக்க முடியலன்றார். ஒரு கண்ணாடி சில்லு எடுத்து குத்தி இங்கே எங்கே எங்கன்னு அவருக்கு கற்றுக் கொடுக்குறாரு. பின்னால் அவருக்கே வயிற்று வலி வருது. சரி உடம்புக்கு தானே வயிற்று வலி, நம்ம கங்கையில் முழுகிடலான்ட்டு அவர் தண்ணிக்குள்ளே நடந்து போகிறாரு வெடிகால முழுகலை. இப்படி பார்த்தாக்கா தண்ணி ரெண்டாக பழகுது. 10 கமெண்ட்மெண்ட் சினிமாவில் மோசத்துக்கு பழகிற மாதிரி. இப்படி பார்த்தா பூமிக்கு ஆகாசத்தோடு ஒரு காடி இடுப்பில் வச்சுன்னு சிரிச்சின்னு உட்காந்துக்கிறான். இவர் சரி உத்தரவாகலைன்னு திரும்பி சொல்கிறார் ராமகிருஷ்ணன்கிட்ட, உன் காளியை நான் நீ காத்தால தரிசனம் பண்ணேன், அவள் கூட நிஜம்தான் அப்படின்னு ஒத்துக்கினாராம். அதான் தோத்தாபுரின்றது. அவர் யார்? கோடிசாமி தோத்தாபுரி. இப்போ நான் சொன்ன கதையில் வர தோத்தாபுரி அவர் தான். அவர் சொல்லிட்டாரு தோத்தாபுரி தோத்தாபுரின்றார். அப்போ நான் கேட்குறேன், சாமி நான் யார் அப்படின்றேன். உட்காந்து தாத்தா ராமகிருஷ்ண பரமா சொன்னார். நீ தான் ராமகிருஷ்ண பரமசான்ற, நம்ம 2 பேருக்கும் அந்த சம்பந்தம் இருக்கிறதுனால தான் நீ என்கிட்ட வந்துக்கிறேன்னார். அதனால் இந்த உலகன்றது உனக்கு புரியவே புரியாது. நீ 100 வருஷம்லாம் பார்க்கக்கூடாது லைஃப்பில். ஒருத்தன் ஜாதகத்தில் சில குறிப்பிட்ட கிரகம் வர்றபோது தான் அவங்க அருளுக்கு வருவாங்க, ஆன்மீகத்துக்கு வருவாங்க. இல்லைன்னா பெருங்காய பாத்திரம் தான் அது, இருந்துட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம், வேறு யாருக்கிட்டையாவது போகும். அந்த மாதிரி நீ 100 வயசுலாம் கணக்கு பார்க்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உன் ஜாதகத்தில் அப்படி ஒரு ஞானி ஆகிற அமைப்புகள் இருந்தாக்கா ஏதோ ஒரு உத்தமமான ஸ்பிரிட்டும் உடம்புக்குள்ளே வரும். அப்போ உனக்கு கனெக்ஷன் ஆகிற எல்லா ஆத்மாக்களையும் நீ அந்த பிறவியில் அவங்களும் வந்திருந்தாங்கன்னா சந்திப்பேன். நீங்களாம் வந்துக்கிறீங்களா, ஏன் வர்றீங்க? அவங்க எங்கேயோ பாலக்கோட்டில் இத்தனை வருஷமாக வந்துன்னுக்குறாங்க, ஏன் வர முடியல மற்றவங்களால்? ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து கொஞ்சம் ஒரு குரூப் வந்திருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த இவர் இறந்துட்டார், டீச்சர். அவர் மன்னார்குடி சைட்லேருந்து ஒரு குரூப் வந்தாங்க, இப்போ யாரோ வராங்க, ஃபுல்லாக அந்த குரூப் வர்றதில்லை. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வருவாங்க. இவங்க மாதிரி ஏன் வந்துன்னுக்குறாங்க?
பால் கொடுக்காரங்க மாதிரி வந்துன்னுக்குறாங்க. ஏதோ ஒரு விட்டக்கூட தோட்டக்கூட இருக்கும். இல்லைன்னா வரணுமையா, எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாரித்து உழைச்சா தான் காசு. அங்கேருந்து வண்டி அரேஞ்ச் பண்ணி இங்கே வந்துட்டு 2 நாள் அவங்க பெருக்கி மொய்கி இங்கெல்லாம் தோண்டெல்லாம் செஞ்சுட்டு அவங்க போகிறாங்க. விட்டக்கூட தோட்டக்கூட. இப்படி எல்லாத்துக்கும் பின்னாலேயும் ஒரு காரியம் இருக்கும். நமக்கு புரியாது. நமக்கு புரிஞ்சாலையும் புரியலைனாலும் இதெல்லாம் உண்மைதான். ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை சந்திக்கிறதுக்கும் அவங்களுக்கு நம்மக்கிட்ட வெறுப்பு வர்றதுக்கும் சரி, நம்மக்கிட்ட அன்பு வர்றதுக்கும் சரி. வெறுப்பு வர்றதுக்கு கூட காரணங்குது. இதுக்கு முன்பிறவியில் வெறுப்பு இருந்தால் இப்பயும் வெறுப்பு தான் வரும். அதாவது போட்டது தான் முளைக்கும். அதனால் அன்பு வர்றதுக்கும் வெறுப்பு வர்றதுக்கும் காரணம் இருக்கும். சம்மந்தமே இல்லாத யாரும் இருப்பான், அவனை பார்த்தா நமக்கு ஒரு இரிட்டேஷனாக இருக்கும். சம்மந்தமே இல்லாத யாரும் இருப்பாங்க, அவனை பார்த்தா ரொம்ப வருஷமாக பார்த்து பழகிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இதெல்லாம் கூட தீதும் நன்றும் பிறர் தர வாரா. கெட்டது நல்லது ரெண்டும் மற்றவங்க கொடுத்து வர்றதில்லை, அது கண்டினியூ ஆகுது. நான் ஒவ்வொன்றா அந்த உலகத்தில் உருண்டோடுகின்றவன் கதிரவன், அவன் பின் உருண்டோடுகின்றன ஒவ்வொரு நாளாயிரம். சூரியன் ஓடினேங்கிறானா, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஓடிக்கினே இருக்குது. அவங்க கூட சேர்ந்து நாமளும் ஓடிக்கினே தாங்கிறோம். ஒரு பிறவியில் ஒரு மாதிரி, இன்னொரு பிறவியில் ஒரு மாதிரி, இப்படி மாறி மாறி வந்துன்னுக்குறோம். அவங்கெல்லாம் சந்திப்போம். அண்டு எல்லாரை பற்றியும் எல்லாருக்கும் தெரியாது. அதுக்கு பேர் திரோனுபாவம். திரோனுபாவம்னா தேவையில்லை. இப்போ நீங்கள்லாம் கம்ப்யூட்டர் வச்சுன்னுக்கிறீங்க, செல்ஃபோன் வச்சுன்னுக்கிறீங்க. அதில் மெகாபைட் மெமரின்னுக்குதா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே மெமரி இருக்காது. தேவையில்லாததெல்லாம் ஒதுக்கிட்டு புதுசு நீ ஆட் பண்ணணும். அந்த மாதிரி நமக்கு கூட தேவையில்லாத விஷயம்லாம் போயின்னே இருக்கும். எது தேவையோ அதுவும் நம்மக்கிட்ட ரிட்டைன் ஆகினே இருக்கும். அது அவங்களுடைய மெமரி பொறுத்து. நான் இவ்வளோ விஷயம் பேசினேங்கிறேன், நான் எந்தெந்த காலத்துக்கும் சொல்கிறேன். எப்படின்னா மெமரி ஜாஸ்தி தான், மெகாபைட் ஜாஸ்தி ஆகுதுன்றது. உனக்கு நேற்று படித்ததே நீங்கள் வரணும் போது. ஸோ ஒவ்வொருத்தருக்கு கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் கம்ப்யூட்டரில் சயின்ஸில் எது வச்சுருக்கிறீங்களோ எல்லாம் கரெக்டு தான். ஸோ சில மகான்களுக்கு அந்த பவர் வருது. பரமாச்சாரியர் இருக்கார், அவருக்கு நல்ல ஞாபக சக்தி ஒன்று. 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் கும்பகோணம் வந்தேனே, உங்கள் வீட்டில் இந்த படம் மாட்டியிருந்ததேன்னு வரான். ஒரு வீட்டில் அப்படி என்ன படத்தை பார்த்தாரோ அதை கூட சொல்லுவாராம். அந்தளவுக்கு அவருக்கு மெமரி பவர்ன்றது. இந்த மெமரி பவர்ன்றது அருளால் தான் வரும், லௌகீகமாக வராது. அருள் கிடைச்சா தான் இதுக்கு வரணும். எனக்கே இந்த மெமரி பவர்லாம் இவ்வளோ இருக்கிறதுக்கு ஒருவேளை இந்த தவத்தில் நான் சக்சீடாக வந்து காரணமாக இருக்கலாம். இல்லைன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? எந்தெந்த வருஷத்தும் ஞாபகம் வச்சுன்னு சொல்லினுங்கிறேன்ல நான். அதுவும் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறேனே, யோசனையே பண்ணாமல் பதில் சொல்கிறேனே இல்லையா? யோசனையே பண்ணுறது நீ கேட்குறேன், பதில் சொல்லினுக்கிறேன். அப்போ குலவித்தை கல்லாமல் பாகப்படும். நமக்கு என்ன உண்டோ போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டு, அது படித்தாலும் படிக்கணும்னாலும் நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இந்த பிறவிங்கிறது கண்டினியூஸ். நாம் எல்லோரும் கூட சந்திக்கிறோன்னு சொன்னால் இதுக்கு நமக்கு தொடர்புகள் இருக்குது. ஆனால் எல்லா தொடர்புகளும் நமக்கு ஞாபகம் இருக்காது, மறைச்சிடுவாங்க. தேவையில்லாததெல்லாம் மறைச்சிடுவாங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நமக்கு தெரியணும், பழைய கனெக்ஷன் தெரியணும்னா அது நமக்கு ஞாபகம் வர்ற மாதிரி பண்ணுவாங்க. எல்லாருக்கும் வராது, அது காரணம் இருக்கணும், அப்போ தான் வரும். நான் சொல்லிக்கிறேன், நான் அமெரிக்கா பாஸ்டன் போனும்போது அங்கே ஒரு டாக்டர் அம்மா, டாக்டர் சொருப்பா ராணின்னு பேர், விசாகப்பட்டினம். அவங்க அனஸ்தீஷ்னுவாங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு முன்னால் மயக்க மருந்து கொடுக்குறாங்க இல்லையா, அந்த படிப்பு படிச்சிருக்கிறாங்க. நான் இருந்த இடத்துக்கு அவங்க வந்தாங்க. வந்துட்டு எனக்கு வீணை வாசிக்கணும் இருக்குது, உங்கள் இதில் வாசிக்கட்டுமா? நான் வாசிப்பான்னு அந்த மாதிரி எனக்கு இதில் உட்காந்து டாண்டையும் பண்ணி எனக்கு. நான் பார்க்குறேன், அங்கே டாக்டர் அம்மா இல்லை, ஏகலைவன் உட்காந்துக்கிறான். மகாபாரத காலத்துலேருந்து ஏகலைவனில் ஒரு வேட பையன். அவன் யார்? துரோணர்கிட்ட போய் எனக்கு கற்றுக் கொடுங்கன்றான். துரோணர் நான் வந்து அர்ஜுனனை கொம்பு சீவி வளர்த்துனுக்கிறேன், அந்த துருபத ராஜாவை பழி வாங்கிறதுக்காக உனக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு. இவன் அவருடைய சிலை பண்ணி வச்சுட்டு அர்ஜுனனோட கில்லாடி ஆகி போயிடுறான். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அர்ஜுனுக்கு போட்டியாக யாரும் வரக்கூடாதுன்னு குருஸ்து காணிக்க அவன் கட்டவரில் கொடுத்துருந்தார். கட்டவரில்னா எப்படி பிடிப்பான் அதுக்காக. ஸோ இதுதான் ஏகலைவன். ஸோ அந்த கேரக்டர் இருக்குது இல்லையா, அந்த அம்மா ஒரு பிறவியில் ஏகலைவன், இந்த பிறவியில் டாக்டராக வந்துக்குது. இப்போ எனக்கு தெரியுது அந்த அம்மா தான் வந்துருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ நான் அந்த பிறவியில் நான் துரோணராக இருந்தேன். ராமாவதார காலத்தில் ராமராக இருந்தேன். துவாபர யுகத்தில் நான் கிருஷ்ணராக வரல, ஏன்னா ராமர் ரொம்ப சீரியஸு, கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஜாலி மேன். அதனால் இந்த வேஷம் நடிச்சாலுக்கு இந்த வேஷம் சூட் ஆகாதுன்னு எனக்கு குருவுடைய அம்சம் ஜூபிட்டர் பெரஸ்பதின்றது, அதுதான் துரோணர், அந்த ரோலில் இருந்தேன் நான். அப்போ நான் துரோணராக இருந்தபோது அந்த அம்மா ஏகலைவன், இப்போ இருக்கிறவங்க ஏகலைவன் வந்தாங்க. இந்த பிரிவில் நாங்கள் சந்திக்கிறோன்றதுக்கு ஒரு உதாரணம் ஒன்றுக்கு நான் சொல்கிறேன். இப்போ துரோணர் ஏன் வந்து அந்த ஏகலைவனுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன்னாருன்னா, அவருக்கு புள்ள பாசம்.
அவருக்கு அஸ்வத்தாமான்னு ஒரு மகன் தான். அவனுக்கு கொடுக்கறதுக்கு பால் இல்லைன்னு அவன் பொண்டாட்டி என்ன பண்ணுறா, அரிசி மாவை கலக்கி தான் பாலுன்னு குழந்தைய கொடுத்து ஏமாத்துறான். இது ரொம்ப வருத்தமாகி போகுது. நம்ம கூட அந்த காலத்தில் படித்தான கிளாஸ்மேட்டு அவன் பஞ்சாபில் துருபத ராஜனாகிறான், அவங்ககிட்ட போய் ஹெல்ப் வாங்கின்னு வரலான்னு போகிறான். அப்போ துருபதன் இவர் அவமானப்படுத்திடுறான், ஒன்றாம்பார் பெருசா அந்த காலத்தில் ஞாபகம் வச்சுன்னுட்டு. இவருக்கு பழி வாங்குற உணர்ச்சி வந்துடுச்சு. அதனால் அர்ஜுனனை பார்த்து கொம்பு சீவி ஏகாலவன் கட்டவரில் வெட்டி அர்ஜுனனை வச்சு அவனை தேர்காலில் கட்டி கொண்டாந்து பாதிராஜன் நான் உனக்கு கொடுக்குறேன் போடான்னு சொல்லி அவனை மூக்கறுத்தார். அந்த கோவத்தில் அவன் யாகம் வளர்த்து அந்த யாக நெருப்பில் திரௌபதியும் திருஷ்டத்துமனியும் கொண்டாந்து அந்த திரௌபதி மகாபாரத யுத்தத்துக்கெல்லாம் காரணமாக இருந்த காரணம் என்னன்னா பழி வாங்கிறதுக்காகவே உற்பத்தி பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர் அது. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுனது. இப்போ துரோணர் நீ யோசனை பண்ணிப்பார், எந்த பிரிவில் துரோணர், எந்த பிரிவில் ஏகலைவன், இந்த பிரிவில் அந்த அம்மா டாக்டரு. நான் ஏதோ ஒரு வகையில் ஆன்மீகத்தில் இருக்கிறேன், சந்திக்க வேண்டியிருக்கு. அந்த அம்மா அமெரிக்காவில் இருந்தாலும் நான் சந்திக்கிறேன், இந்தியாவிலேருந்து போயிட்டு அது மீட்டிங் நடக்குது, அவங்க வாசிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, நம்மளும் கேட்டுன்னு ஆசைப்பட்றோம். நல்லா யோசனை பண்ணிப்பார். இப்படி பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லக்கூட முடியாது. அதாவது ஏன்னா அவங்களுடைய பர்சனல் சைடாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி சாதாரண விஷயங்களை சொல்லிடலாம். மற்ற விஷயங்களெல்லாம் சொன்னால் அவங்க இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு வருத்தம் வரும், நம்மளை பற்றி இப்படி சொல்லிட்டாருன்னு. உண்மையாக இருக்கும், ஆனால் அவங்க வேணான்னு நினைப்பாங்க. அதனால் நம்ம சொல்கிறது இல்லை. இல்லை நமக்கு நிறைய விஷயம் தெரியும். அதாவது நமக்கு ஏதாவது தெரியணும்னு கடவுள் நினச்சாருன்னா அவங்க பற்றி எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும், கட்டாயம் தெரியும். பல நேரங்களில் சொல்ல முடியாது, சில நேரங்களில் சொல்லலாம். ஓகேவா? जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய சிவசங்கரரே. கண் நிற்பதும் கடவுளோ, கண் நிற்பதும் கடவுளோ, கண் நிற்பதும் கடவுளோ, கண் நிற்பதும் கடவுளோ. காண கிடைத்ததும் திருவருளோ, கண் நிற்பதும்
கடவுளோ உன்னை காண கிடைத்ததும் திருவருளோ. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.